வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். என்னடா வாய்ஸில் தொய்வு விழுந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு காரணம் இருக்குது. முதல்ல இந்த வீடியோ யாருக்கானதுன்னு நான் சொல்லிடுறேன். ராஜேஷ்குமார் சாரோட ஃபேன்ஸுக்கானது. நம்மளுடைய சேனல் ஒரே வாரத்தில் 500 சப்ஸ்கிரைபர் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது யாருனாலன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களால் தான். நான் சொல்கிறது ராஜேஷ்குமார் ஃபேன்ஸ்னால தான். என்னுடைய குரல் நல்லா இருக்குன்னு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. என்னுடைய வாய்ஸ் மாடுலேஷன் நல்லா இருக்குன்னு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. சில சஜஷன்லாம் எப்படி வீடியோ பண்ணலாங்கிறதெல்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன். அதில் ஒரு சிலர் அடுத்த நாவல் ஆர்கே நாவலில் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நானும் தயாராகிட்டு இருந்தேன். கூடி சீக்கிரம் அடுத்த ஆர்கே நாவல் போடணுன்னு. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால தொடர்ந்து ஆர்கே சாரோடைய நாவல் போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் உண்மையாகவே ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் அவ்வளவு தீவிரமான ஆர்கே சாரோட ரசிகர். சின்ன வயசுலேருந்து அவருடைய நாவல்கள் நிறையா படிச்சிருக்கேன். அதனால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் கடந்த 8 வருஷமாக இலக்கியத்துறையில் இருக்கிறேன். முதல்ல கவிஞனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எழுத்தாளரான நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன். அதில் முக்கியமாக இந்த த்ரில்லர் ஜேர்னர் சேர்ந்த க்ரைம் த்ரில்லரில் 25 நாவல்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கிறேன். 4 வருஷத்தில். ஆர்கே சாருடைய அந்த பிளாட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்கே சார் எப்படி நாவல் எழுதுறாரு, அதோட டெக்னிக் என்ன அப்படிங்கிறது தனியாக நான் ஒரு வீடியோ போடலான்னு கூட இருக்கிறேன். சரி, ஆர்கே சார் என்னை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னாக்கா, அவர் ஒரு துரோணாச்சாரியார். நான் ஏகலைவன். ரொம்ப தூரத்துலேருந்து அவருடைய சிலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுக்கல. அவருடைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, நாவல்கள், அதுதான் எனக்கு சிலை. அவரோட டெக்னிக் உள்ள விஷயங்கள் நான் அப்படியே உள்வாங்கிக்கிட்டேன். ஸோ அவருடைய ஸ்டைலையும் தாண்டி எனக்குன்னு ஒரு ஸ்டைலை நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எனக்குன்னு உருவாக்கிக்கிட்டு த்ரில்லர் ஸ்டோரிஸ் நிறையா எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் தவிர தெரியாதவங்க நிறைய பேர் அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பிளட் ரிலேஷனும் நமக்கு தெரிஞ்சவங்க பாராட்டுறது சும்மா நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது நம்ப முடியாது. தெரியாதவங்க பாராட்டுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்து நான் என்னுடைய நாவல்களை, குறிப்பாக க்ரைம் த்ரில்லர் நாவல்களை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 200 சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்கிறேன். நேற்று கூட திகில் கதை ஒன்று அப்லோட் பண்ணேன். அதுக்கு ஓரளவு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. திகில் கதை, காதல் கதை, நகைச்சுவை கதை, குடும்ப கதை அப்படின்னு பலதரப்பட்ட ஜேர்னல்ஸில் கதைகள் எழுதினாலும் அதிகமாக நான் எழுதியிருக்கிறது த்ரில்லர் ஜேர்னலில் தான். அதனால் கதை அளவில் கூட ஒரு சின்ன கதையாக 10 நிமிஷத்துலேருந்து நமக்கு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடற மாதிரியான உள்ள கதை அளவில் கூட நீங்கள் நிறையா த்ரில்லிங்கான கதைகள் கேட்டு மகிழலாம். அதனால் ராஜேஷ்குமார் சாரோட ஃபேன்ஸான உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். உண்மையாகவே உங்களுக்கு எப்படி டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆர்கே சாரோடைய நாவல்களை தொடர்ந்து என்னால் போட முடியல அப்படிங்கிறது. அதனால் அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு வருத்தப்படாமல், இல்லைன்னா என் மேலே கோவப்படாமல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு என்னுடைய கதைகளை கேட்டு நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன் டு லிசன் டு மை ஸ்டோரிஸ். நன்றி, வணக்கம்.